ஆண்டவரே இயேசுப்பா, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே ஒரு துக்கத்தின் ஆவி இந்த இடத்துல ஆண்டவரே இயேசுப்பா நாங்கள் உணர்றோம். ஆண்டவரே அப்பா, நீங்க அந்த துக்கத்தின் ஆவியை எடுத்து போடுங்க. சத்ரு பயம் பொறுத்துகிறான் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை நீக்கி போடுங்க. ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே. உம்மை சந்தோஷமாய் சமாதானமாய் தேட உதவி செய்யுங்க. இதே நெகேமியா காரியத்துல பார்க்கும்போது ஒரு காரியத்தை சொல்ல மறந்துட்டேன். ஒரு ரிலீஜியஸ் லீடர் அவர் எழும்பி சொல்லுவாரு, நெகேமியா சுயமா கட்டுறான், இது ஆண்டவர்கிட்ட நின்று வராத காரியம்னு சொல்றாரு. அதே அதிகாரம் படிங்க, வீட்டுக்கு போயிட்டு 4:6. அவனும் ரிலீஜியஸ் லீடர் தான். ஆனா அவன் சொல்றான் நெகேமியாவுக்கு விரோதமா, இவனா இந்த சபையை கட்டுறான், இவனா இந்த மதிலை கட்டுறான். அது மக்களுக்கு பயம் வந்துச்சு. என்னடா இது, நெகேமியாவை நம்பி வந்தோம், இந்த ஆள் இப்படி சொல்றானேன்னு. ஆனாலும் நெகேமியா, ஆண்டவரே அழைச்சது நீங்க, என் மேல நீங்க ஒரு திட்டம் வைத்திருக்கிறீங்கன்றதுல நம்பிக்கையா இருந்தான். ஏன்னா ஆண்டவரோடு அவனுக்கு அப்படி ஒரு நல்ல கனெக்ஷன் நெகேமியாவுக்கு இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடு என் சத்தத்தை அறியும். ஒரு மேய்ப்பன் கூப்பிடும்போது ஆடு பின்னாக போகும். அதுக்கு நல்லா தெரியும் இது என் மேய்ப்பன்னு. அந்த சத்தத்தை நீங்க உணர முடியுதா? உங்களால உணர முடியுதா? ஆண்டவருடைய சத்தம் எதுன்னு உணர முடியுதா? உணர முடியலன்னா உபவாசித்து ஜெபிங்க. உங்களுக்கு கிளியரா தெரியணும், இது இயேசுவின் சத்தம், என் நேசரின் சத்தம் என்று உங்களுக்கு கிளியரா தெரியணும். அப்படி தெரியாம ஏனோ தானோ நடந்தா ஆண்டவருடைய சமூகத்துக்கு போங்க. அவர் பேசுகிற தேவன், பேசாத கல்லோ மண்ணோ அல்ல. நெகேமியாவை பலப்படுத்தின தேவன் உங்களையும் பலப்படுத்துவார். நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆண்டவர் ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஏனோ தானோன்னு இந்த இடத்துல நீங்க இல்லை. ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்துருங்க. அப்பா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடுறேன், இனி நீங்க பார்த்துக்கோங்கன்னு நீங்க எப்போ முழுமையா ஒப்பு கொடுக்குறீங்களோ அப்பதான் அவருடைய வல்லமையை நீங்க பார்ப்பீங்க. நீங்க போராடாதீங்க. ஆண்டவருடைய கரத்துல இந்த நாளில் அந்த சத்தத்தை ஒப்பு கொடுங்க. டிசர்ன் பண்ணுங்க, அது யாருடைய சத்தம், பிசாசின் சத்தமா தேவனுடைய சத்தமா என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, அது மகிமையுள்ளது, பராக்கிரமம் செய்கிற சத்தம். ஆமேன். அமைதியை தருகிற சத்தம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே.